Taste the Daily. அதிமுக ஆட்சியின் அம்மா திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதாக தான் கூறிய குற்றச்சாட்டிற்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் என ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சொந்தமாக ஒரு திட்டத்தை யோசித்து நிறைவேற்ற வக்கில்லாமல் இப்படி அதிமுக ஆட்சியின் அம்மா திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதாக தான் கூறிய குற்றச்சாட்டிற்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் என ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். 10 தோல்வி என்று தன்னை பார்த்து சொல்லும் முன்னர் உங்கள் வரலாற்றை பார்த்திருக்க வேண்டாமா என ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியுள்ள அவர் திமுகவின் கடந்த கால தோல்விகளை பட்டியலிட்டுள்ளார். அதன்படி 2011 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சியாக கூட வக்கில்லாமல் மண்ணை கவ்வி ஓட்டம் பிடித்தது. அதன் பிறகு வந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக படுதோல்வி. 2012 சங்கரன் கோவில் இடைத்தேர்தல் தோல்வி. புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் நின்றால் டெபாசிட் கூட தேராது என்று போட்டியிடாமல் ஓடியது. 2013 ஏற்காடு இடைத்தேர்தல் தோல்வி. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாமல் மண்ணை கவ்வியது. 2015 ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பக்கமே வராதது. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு படுதோல்வி. 2016 சட்டமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டில் ஒரு டீ கடை விடாமல் டீ குடித்தும் மக்கள் யாரும் உங்களை கண்டுகொள்ளவே இல்லை என ஸ்டாலினை விமர்சித்த கழக பொதுச் செயலாளர் 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கூட திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இப்படி ஒரு தேர்தல் வரலாற்றை வைத்துக்கொண்டு தன்னை பற்றி பேசலாமா என ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியுள்ள எதிர்க்கட்சி தலைவர், நீ எதுக்குமே சரிபட்டு வரமாட்ட என்பதைத்தான் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். யாரோ இவன் மூளைக்குள்ள போய் இவனை டாக்டர்னு நம்ப வச்சுட்டாங்க என்று வரும் திரைப்பட காமெடி போல் யாரோ சிலர் ஸ்டாலின் மூளைக்குள்ளே போய் இவர் நடத்துவது நல்ல ஆட்சிதான் என்று நம்ப வைத்து விட்டார்கள் போல எனவும் அவர் விமர்சித்துள்ளார். மேலும் தான் எந்த தொகுதிக்கு வந்தாலும் பெருந்திரளாக வரும் மக்கள் பை பை ஸ்டாலின் என அவரை கதற விடுவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார்.